என்ன விஜயோட இஃப்தார் ஃபங்க்ஷன் என்ன பிரச்சனை? நல்லா தானே போயிட்டு எல்லாம். கேவலமான இஃப்தாருங்க. என்ன இப்படி கேவலமான இஃப்தார். அவர் தொழுவதே கேவலம். அவருக்கு ரசிகர் கூட்டம் வரதான் செய்யும். ஜெனியூன் இஃப்தார்னு சொன்னா திருமாவளவன் சொல்லுங்க. 5 நாள் 5 முஸ்லீம் வீட்டுக்கு சஹர் செய்யறாரு, நோம்பு இருக்கிறாரு, எல்லாம் கூட வந்து பாக்குறாங்க. இன்னைக்கு அந்த இஃப்தாரை ஒரு உயிருள்ள இஃப்தாரா ஆக்கிட்டு இருக்காரு. மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. துவா பண்ணும்போது அல்லாஹ் தளபதி ஒரு கூத்தாடி பையில கொண்டு வந்து சினிமா நடிகர், அவன் ஹராமான காசு, அவன் வருமானம் ஹராமான காசு. தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான இளைஞர்களை குடிகாரன் ஆக்குவதற்கு அவன் தான் காரணம். குடிகார மாதிரி படத்தை நடிச்சான். அவனை பத்தி எல்லாம் குடிக்கிறாங்க, அவனை பத்தி சிகரெட் பிடிக்கிறாங்க. உனக்கே நல்லா இருக்குதா? பெண்களை பூரா வன்கொடுமை பண்ற பாவியவன், பெண்களை வந்து இளைஞர்கள் வந்து அசிங்கமா நடத்துங்க, பெண்களை சீண்டுக்கு டியூட்டி சிங் பண்ணுங்க என்பதை படத்தின் மூலமா கற்றுக் கொடுத்தவன். நாட்டம் பிடித்த நடிகன், விபச்சாரத்தை பெருக்கின்ற அயோக்கியன், பச்சிலம் பெண்களை, சின்ன சின்ன குழந்தைய பசங்களை பிள்ளை வயசுல எல்லாம் காதல் 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 இழுத்த காசை மக்கால போட்டு தைடானி. காதல் செய்ய ஆசையா உங்க அம்மாட்ட கேளு. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, சின்ன பிள்ளை உள்ளத்தெல்லாம் காதல் காதல் கர்ம ஊக்கி வட மாநிலத்துல கலவரம். எவன் எவ்வளவு கூட்டிட்டு ஓடினான். சமுதாயம் வெட்டிட்டு சாவதான நாட்டம் முத்த நடிக பயில்வா. காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் 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 மொத்தம் அம்மா எல்லா படத்திலும் காதல். பரதேசி பயில்க. இந்த மாதிரி ஒரு அயோக்கியனை வந்து இவங்க வந்து பள்ளிவாசல் தொப்பி போட்டு லுங்கி கொடுத்து தொழு வச்சு அசிங்கப்படுத்துறான்னு சொன்னா போங்க. இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே நடிகர்களுடைய பைத்தியம் மாதிரி காமிச்சிட்டாங்க. நல்லவேளை விஜய் தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. இல்லன்னா படுக்கப்பட ஒரு ஹத்னா பண்ணிருப்பீங்க. நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு கொடுப்ப போல இருக்கு. என்னத்தை திட்டா பித்தங்களை அலைவாங்கல்ல, அந்த மாதிரி எவன் காலில் விழுந்தா நம்ம ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு அலைகிறாரு. அதுக்கு ஏன் இஃப்தாரை தேர்ந்தெடுத்தாங்க நான் ஒரு பின்னணி காரணம் சொல்றேன். என்ன பொது நிகழ்ச்சியின் முதல்ல நடத்தினது இந்த இஃப்தார் நிகழ்ச்சி தான். கிறிஸ்துமஸ் தேர்ந்தெடுத்துக்கலாம், அது தேர்ந்தெடுக்க. பொங்கல்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான நிகழ்ச்சி. தமிழர் திருநாளுங்க, அந்த தமிழர் திருநாள் கையில் எடுத்துக்கலாமே. அதெல்லாம் பண்ணாம 5 மாசம் கழிச்சு மார்ச்ல ஏன் இஃப்தாரை தேர்ந்தெடுத்தாரு? ஏன் அது வந்து எம்ஜிஆர் வந்து பைத்தியமா நம்பின காலத்துல அவர் ஜெயிச்சாரு. அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் நம்பினாங்க. ஆனா இன்னைக்கு படித்த முட்டாள்களாக இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதாவது விசில் அடிச்சா குஞ்சுங்க, விசில் அடிச்சா குஞ்சுங்க, விசில் அடிச்சா குஞ்சுங்க, குஞ்சுங்க குஞ்சுங்க. யாரா நீங்க எல்லாம்? உங்களுக்கு என்னடா வேணும்? வேலையே இல்லையா? குஞ்சு, நீ சாதாரண குஞ்சு இல்ல, பாப்பமவன மன்மத குஞ்சு, நீ விளையாடுற குஞ்சு. அந்த மாதிரி விசில் அடிச்சா குஞ்சுங்க. அறிவு கிடையாது, அறிவு அடக வச்சவங்க. தாரித்திரம் முடிச்ச நாய், உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. தமிழகத்துல விஜயுடைய ரசிகர்கள் முட்டாளா இருக்கிறாங்க. சுய புத்தி இல்ல, சுய அறிவு இல்ல, சுய சிந்தனை இல்ல. படத்துல பார்த்த ஹீரோ கேரக்டராக நிஜத்துல பாக்குறாங்க. பத்தி பேசுறதுக்கு வெக்கமா இருக்கு. மானங்கட்டங்க ஒக்கால ஓழிகள இவ்வளவு மாதிரி பட்டுப்படம் கொடுத்துக்கிட்டு கழுத்து நிறைய நகையை போட்டுக்கிட்டு தையத்தக்கான ஆடுவனே எல்லாத்துக்கும் வரும்ல. நானும் தையத்தக்கான ஆடலாம் அப்படின்ட்டு நீங்களும் ஆடிட்டீங்க. விஜய் நம்மளாம நம்ப கூடாது, கண்டிப்பா நம்ப கூடாது. சொல்லிட்டீங்க. அப்படித்தான் சொல்லுவேன். உன் நடவடிக்கை அப்படி இருக்கு. மாற்று அரசியல் திமுக மாற்று சக்தி எல்லாம் வரவும் மாட்டாரு. அவர் பிஜேபி இன்னொரு டீமா தான் வருவார். இஸ்லாமிய சமுதாயம் இந்த மாதிரி கருங்காலிகளும் ஒரு போது சப்போர்ட் கொடுக்காது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? புரிய மாட்டேங்குங்க. பிஜேபி கூட திமுக ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. நாம் தமிழ் கட்சியும் திமுக ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. விஜயும் திமுக ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. பாசிசம்ங்கிறது எவ்வளவு கோர முகம், கொடூர முகம், விஷம் தோய்க்கப்பட்ட 50 இந்தியாவை பூரா அழிச்சு நாசமாக்கிட்டு அதை வந்து ரொம்ப லூசா பாசிசமா பாயாசமா கிண்டல் பண்ணி விட்டா அந்த பாசிசத்தை பயங்கரத்தை குறைச்சு விட்டாம்ல, கிண்டலாக்கி விட்டாம்ல. ஒரு ஆபத்து இருக்கு. கண்டிப்பா இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஆப்ஷன் திமுக மட்டும்தான். மாற்று சக்தியா விஜய் வரமாட்டாரா அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து அவநம்பிக்கை தான். அவர் பிஜேபி இன்னொரு டீமா தான் வருவார். கால் ஒண்ணும் முடியாது. இது பெரியார் மண்ணு.
சமத்துவம் இதுதான் பெரியாரினுடைய அடிப்படை கொள்கை. கடவுள் இல்லை என்பது அல்ல அவருடைய கொள்கை. எங்கே சமத்துவம் மறுக்கப்படுகிறதோ அங்கே நாத்திகம் பிறக்கும் என்று. நீயும் நானும் சமம், உனக்குள்ள உரிமை அனைத்தும் எனக்கு வேண்டும், எனக்குள்ள உரிமை எல்லோருக்கும் வேண்டும். அதற்கு குறுக்கிய சாத்திரம் வந்தால் எதிர்ப்பேன். சாத்திரத்தை உருவாக்கியது மதம் என்றால் எதிர்ப்பேன். மதத்தை உருவாக்கியவன் கடவுள் என்றால் அவனையும் எதிர்ப்பேன். இதுதான் பெரியார். இஸ்லாமியர்கள் வந்து என்னைக்குமே விலைக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தன் பாஜக இருக்கிறான், ஒருத்தன் நான் என்ன சொல்லுவேன், ஒரு சில இஸ்லாமிய கருங்காலிகள் விலை போய் அவன் இஸ்லாமிய சொல்லாதீங்க. அப்ப வெளியூர் இப்ராஹிம் கருங்காலியா? கருங்காலி. முஸ்தபா கண்டிப்பா கருங்காலி. கடாரஹீம் காட்டி கொடுத்து கருங்காலி. நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார். நான் என்ன சொல்றேன், நீங்க முக்தார் தானே, முஸ்லீம் தானே, நீங்க ஒரு அரசியல் வச்சு ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்குது, மடக்கி மடக்கி கேள்வி கேக்குறீங்க. எல்லா மத்த அரசியல் கிட்ட எல்லாம் வருது, முக்தார் இன்டர்ல பயப்ப அலறாங்களா? சீமான் டிகர் வர மாட்டாங்க அவங்ககிட்ட. ஆரம்பிச்சலான்றீங்க? தாராளமா ஆரம்பிங்க. முஸ்லீம் ஒட்டுமொத்தமா சப்போர்ட் பண்ண தயாரா இருக்காங்க. கண்டிப்பாங்க. கான்ஸ்டபிளா இருக்கப்பவே கை நீட்டுமா, இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான். என்ன பண்ண போறானோ? அப்படியே ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. ஆமக்கறி சாப்பிட்டான், நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன். ஆமக்கறி சாப்பிட்டேங்கிறேன். எங்க அண்ணன் கேக்குறாரு, ஏப்பா நம்ம நாட்டுல தடை விதிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல என்னங்கிறேன். அது இந்த மாதிரி அரைக்கில காக்கல இதெல்லாம் கிடையாது. இறங்கினோம்னா முதல்ல ஒரு வடக்கில தீவுல கொண்டு இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க. ஆனா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு, பரிசல் இல்ல, ஆமா ஓடு, திருப்பி போட்டு ஒரு ஆள் அப்படியே உட்காந்து போயிட்டு இருக்காரு. சிவாஜிலிங்கம் எம்பி எனக்கு இலங்கையோடு நெருக்கமான தொடர்புகள் உண்டு, விடுதலை புலிகளோடு இன்றும் உண்டு. சிவாஜிலிங்கம் எம்பியோடு நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது என்கிட்ட சொல்றாரு, இலங்கையில ஒரு முறை இந்தியாவுக்கு வந்திருந்த போது, சீமான் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, பல சினிமாக்காரர்கள் வருவார்கள், அப்போ ஒரு பொய்ய வடிகட்டின ஜமக்காலத்தில் பொய்ய சொல்றிய, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு தமிழ் தேசிய தலைவன் தன் உயிரை பற்றி பேசுவானா, சீமானுக்கு ஆமகறி வாங்கி கொடுப்பானா, பொண்டாட்டி மதவதனை வச்சுக்கிட்டு டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருந்தா பிரபாகரன். அன்றைக்கு உயிருக்கு மலை பிரதேசங்களில் மலைக்காடுகளிலும் சிங்கள ராணுவத்துடைய பேராதிக்கத்தை எதிர்த்து அவர்கள் கன்னிவெடி தாக்குதல் நடத்தி அபாயகரமான நிலையத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நடிகனுக்கு போய் அவருக்கு நல்ல சாப்பாடை வை, எவ்வளவு பொய் நீ சொல்லியிருப்பா. இந்த மாதிரி பொய் உலகத்துல யாராவது சொல்லியிருக்கலாம்? நீங்க சொல்லுங்க தமிழ். சீமானுக்கு பின்னால நின்றுகிட்டு மதிவதனி அண்ணிட்ட சொன்னாரா, அவன் என்ன சாப்பிடறான்னு குறிப்பு எழுதி வச்சுக்கோ, இதான் பிரபாகரனுக்கு வேலை. சொன்னார்கள் மொத்தம் ஒதுக்கப்பட்ட நேரம் 10 நிமிடம், அதில் சீமானுக்கு செக்யூரிட்டி எல்லாம் போக 2 நிமிடம் தான். அப்படி கிட்டத்துல வந்து நின்று அப்படி போயிட்டார், அவ்வளவுதான். இதை வைத்து ஒரு அரசியல் செய்ய, நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிப்பான் பண்றா.